விஜய் கட்சிக்கு சென்றவர்கள் திரும்பி அதிமுகவுக்கு வர தயாராக இருக்கிறார்கள் என்று எஸ்பி வேலுமணி பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் என்று பார்க்கலாம். நிறைய பேர் பல கட்சிக்கு போன வேலையில் திரும்பி வர்றாங்க. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. பாக்குறதுக்கு அப்படியே சோக்க ஒரே நாள் மாப்பிள்ளையாக்கி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புது புதாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போனவங்க திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல வரல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தாருன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. நிறைய பேர் பல கட்சிக்கு போன வேலையில் திரும்பி வர்றாங்க. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. பாக்குறதுக்கு அப்படியே சோக்க ஒரே நாள் மாப்பிள்ளையாக்கி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புது புதாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போனவங்க திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல வரல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தாருன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. மரியாதையும் அதே பதவியும் திரும்ப கொடுத்தால் மீண்டும் அதிமுகவுக்கே வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பெயர் சொல்ல விரும்பவில்லை என்று மேடையில் பேசியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. அதிமுகவிலிருந்து தாவைக்காவுக்கு சென்ற முக்கிய நபர் செங்கோட்டையன். ஒருவேளை அவரை சொல்கிறாரா என்ற சந்தேகமும் எழுகிறது. ஆனால் அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து விஜய் கட்சிக்கு சென்றவர்கள் இங்கேயே திரும்பி வர தயாராக இருக்கிறார்கள். மரியாதையும் அதே பதவியும் கொடுத்தால் திரும்பி வர தயாராக இருக்கிறார்கள் என்று எஸ்பி வேலுமணி பேசியிருக்கிறார். அவர் யாரை சொல்கிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கோவை சூலூரில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் எஸ்பி வேலுமணி இவ்வாறு பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் என்பதை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நல்லவனாக மக்கள் நல்ல திட்டங்கள் தலைவனாக சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்து தலைவர் தான் காரணம். தம்பி பேசினார். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர் வர்றாங்க. கரூர் போறார். 41 பேர் செத்து விழுகிறாங்க. அவருடைய கட்சிக்கார் சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரே வாரிசு தான். நிறைய பேர் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதை பார்க்காம அப்படியே ஏறி போனவர் திரும்ப வரவே இல்லை. என்ன வேணாலும் இருக்கட்டும், உடனே மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டாமா, காப்பாற்ற வேண்டாமா? நிறைய பேர் உயிருக்கு போராட்டத்தில் போய் பார்க்கணும்ல. எப்படி ஏற்றுக்க முடியும்? எனக்கு நடிகர் விஜய் நண்பர், அது வேற. ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியல. நான் தான் எடப்பாடியார் கூட்டு படம் முதலமைச்சர் கூட்டிட்டு போய் காரில் கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட்டு போய் படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது, அது வேற, அது தனி. ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு வரும்பொழுது மக்கள் உயிரினை காப்பாற்றணும். சொந்த கட்சிக்காரே இன்னைக்கு பார்க்கல, எப்படி சரியா இருக்கும்? அங்கே சிந்தித்து பாருங்க. யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது செல்லாத ஓட்டு நாளைக்கு நமக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். திமுக அவர்கள் மட்டும் இன்னும் 2 வருஷம் உயிரோடு இருந்தாங்கன்னா இலங்கையில தனியில் அமைஞ்சிருக்கும். யாரு விஜய் கட்சிக்கு சென்றவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கே திரும்பி வர தயாராக இருக்கிறார்கள் என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேசியிருக்கிறார். மரியாதையும் அதே பதவியும் திரும்ப கொடுத்தால் இங்கேயே வந்து விடுவதாக பேசுகிறார்கள். இங்கிருப்பது போல மரியாதை வேறெங்கும் கிடைக்காது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேசியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் யாரை சொல்கிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.